ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து அம்மனுக்கு பூ போடுறது. அதனால் போயிட்டு மாரியம்மன் கோயிலில் வந்து நம்ம பொங்கல் வச்சு நைட்டு மாவிளக்கு படைப்போம். அதுக்காக வந்து இப்போ நம்ம பொங்கல் கிளம்பிட்டோம். வந்து இது வந்து பொங்கல் வைக்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டுவோம் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி தொட்டுக்க. அப்புறம் வந்து விறகு இது போதும். நம்ம அடுத்தது வந்து கோயிலில் போயிட்டு பொங்கல் வைக்கலாம். நம்ம நேராக கிளம்பி பொங்கல் வைக்க தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அரிசி வந்து கழுவலை, அதனால் கோயிலே போய் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே கழுவி உலைக்கும் தண்ணி பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு தனியாக அடுப்பை வச்சுக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம போன டைமுக்கு அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. அப்படியே நம்மளும் போய் ஒரு அடுப்பு பிடிச்சி உலையை பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே வந்து பொதுவாகவே இந்த மாதிரி திருவிழா டைமு அந்த மாதிரி தானே கொஞ்சம் மீட் பண்ணிக்குவோம். என்ன தான் ஊருக்குள்ளே இருந்தாலுமே இந்த மாதிரி டைமில் தான் மீட் பண்ணிக்குவோம். அப்படியே எல்லாத்தோடையும் ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக விளாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல் அது பாட்டுக்கு அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நாமளும் பேசிட்டு அப்படியே பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரமாக போயிட்டோம். 6 மணி ஆக ஆக தான் அப்படியே கொஞ்சம் க்ரௌடு வர ஆரம்பிச்சிது. ஏன்னா எல்லோரும் ஒன்றா வச்சோம்னா அந்த புகையெல்லாம் கண்ணில் அடிக்கும்ல, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறதுனால எல்லாம் ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம். கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு 30 பேருக்கு பக்கமாக இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பூவெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த பார்க்கலான்னு போனோம். பார்த்திங்கன்னா எல்லா வகையான பூவும் ஒரே இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. மொத்தம் 2 இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு இடம், இது வந்து ஸ்டேஜு. இன்னொரு இடத்துல தனியாக ஒரு வீட்டில் கொட்டி வச்சுருப்பாங்க. நான் இது வரைக்குமே இந்த மாதிரி பூ கொட்டி வச்சுருந்ததை மேலே ஏறி பக்கத்தில் பார்த்ததில்ல. கீழே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே மல்லிகைப்பூ, ரோஸு எல்லாமே கொட்டி வச்சுருப்பாங்க. கனகாம்பரம், சம்மங்கி, எல்லா வகையான பூவுமே இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சாமி முன்னாடி வச்சுட்டு எல்லாமே தனியாக கூடையில் அந்த மாதிரி அள்ளிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு இங்கே ஒரு பூஜை போட்டுருவாங்க மாரியம்மன் கோயிலில். இதை பூஜை போட்டுட்டு அப்புறம் தான் செல்லியம்மனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பூ போடுறதே செல்லியம்மனுக்கு தான். இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. தனியாக வச்சுருக்கிறவங்களும் அவங்கவுங்க தனியாகவும் விருப்பப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க. கோயில் பொதுலையும் வாங்குவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே லைனில் நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே கொட்டிகிட்டு வந்துடுவாங்க. சாமி மேலே பூவெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க மொத்தமாகவே. போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க சாமி மேலே போட்ட பூவை வாங்கிறதுக்காக. சாமி கும்பிட்டு அப்புறம்தான் பூவை தருவாங்க. பாருங்கள், நானும் கூட பையோடு தான் போயிருக்கேன். ஒரு பை எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு பை நிறையா பூவும் வாங்கிட்டு போனேன். பார்த்திங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இப்படி தான் பூ போடுவாங்க. அம்மனுக்கு பூ போட்டு தான் திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், பூ போட்டதுக்கப்புறம் அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி நான் ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கு, செகண்ட் டைம் இது. ஏன்னா நம்மளை எந்திரிச்சு வர மாட்டோம். இந்த பூ போடுற டைம் பார்த்திங்கன்னா மணி எப்படி இருந்தும் 3 மணி ஆகிடும். இந்த வாட்டியும் 3 மணி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். பூ வாங்குறதுக்காக தான் பாருங்கள் எல்லாருமே பையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா எல்லாேருக்கும் பூ அள்ளி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்படி தாங்க சாமிக்கு பூ போடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.